பெரும்பாலான மக்கள் இந்த கேள்விக்கான பதில் விளக்கமின்றி தெளிவாக இருப்பதாகவும் தமக்கு தரம் என்றால் என்ன என்பது தெரியும் என்று எண்ணுவதாலும் இந்த கேள்வியானது சற்று தேவைக்கு அதிகமானதாக காணப்படும். ஆனால் அவர்கள் மேலும் கேள்விகள் கேட்கப்பட்டால் அவர்களால் தரம் என்பதை பற்றி அறிய அல்லது உணர முடிகிறதேயன்றி பல பரிமாணங்களை கொண்ட புரிந்து கொள்வதற்கு சற்றே கடினமான இந்த கூறினை அவர்களால் மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. சர்வதேச தர நிர்ணயக் கழகம் தரம் என்பதை பின்வருமாறு விளக்குகிறது. தரம் என்பது ஒரு பொருளின் அல்லது பணியின் முழுமையான சிற்பியல்புகள் மற்றும் தனித்த அம்சங்களை கொண்டு வெளிப்படையாக கூறப்பட்ட மற்றும் உள்ளடக்கமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறனாகும். அதன்படி நீடித்திருக்கும் தன்மை ஆகிய காரணிகள் தரத்தின் பல்வேறு பரிமாணங்களாகும். கார்வின் தரத்தின் 8 பரிமாணங்களை கொடுத்துள்ளார். அவற்றுள் 3 ISOவின் தர விளக்கத்தில் உள்ளடக்கமாகும். மற்ற 5 பரிமாணங்களாவன செயலாற்றும் தன்மை, எவ்வளவு திறன் வாய்ந்தது, சிறப்பியல்புகள், இணைப்பு அல்லது கூடுதல் அம்சங்கள், ஒத்தியங்குதல், தர நிர்ணயம் எவ்வாறு சந்திக்க அல்லது பூர்த்தி செய்யப்படுகிறது, கலையுணர்வு மற்றும் தர உணர்வு, வாடிக்கையாளர்கள் விளம்பரம் போன்றதன் அடிப்படையில் அறிந்து வைத்துள்ளது. தரம் என்பது உபயோகத்திற்கு பொருந்தத்தக்க தன்மை என்ற வகையிலும் விளக்கப்படுகிறது. இந்த கண்ணோட்டம் பின்வரும் இயல்புடைய ஆடைகளுக்கு பொருந்தும். கரைகுறையுடைய துணி பொருட்கள், பிரிந்த ஓரம், சரியாக பொருத்தப்படாத பொத்தான்கள் போன்ற குறைகளில்லாத ஆடைகள், முகப்புச் சீட்டு அல்லது முத்திரை தாளில் அச்சிடப்பட்டுள்ள அளவிற்கு சரியாக பொருந்தும் ஆடைகள், சாதாரண உபயோகத்தில் திருப்திகரமாக உழைக்கும் அல்லது செயலாற்றும் ஆடைகள்.